ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் எக்ஸசைஸ் 1.1ல் ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவில் நான் இன்ட்ரடக்ஷன் வீடியோ கொடுத்துருக்கேன். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ அண்ட் பி கிராஸ் ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவங்களே ஏ வேல்யூஸ் 2, -2 அண்ட் 3ன்னு கொடுத்துருக்காங்க. பி வேல்யூ 1 அண்ட் -4ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பேர் பண்ண போகிறோம். ஸோ போன வீடியோவில் நம்ம பார்த்த மாதிரி இதில் பேரிங் தான் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பி அப்படிங்கிறது என்ன பண்ண போகிறோம், 2ங்கிற வேல்யூ பியோட எப்படிலாம் மேட்ச் பண்ணலாம். ஸோ 2, 1, 2, -4. அடுத்து -2, -2, 1 மேட்ச் பண்ணலாம். -2, -4 பேர் பண்ணலாம். அடுத்து 3வும் அதே மாதிரி பண்ணலாமா? இப்போ என்ன பண்ணலாம், 3, 1 அண்ட் 3, -4ன்னு பேர் பண்ண முடியும். ஸோ ஏ கிராஸ் பி அப்படிங்கிறது ஏ வேல்யூஸை நம்ம பியோட எப்படிலாம் பேர் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்குறது தான் ஏ கிராஸ் பி. இப்போது ஏ கிராஸ் பியில் கிவன் சொல்லிட்டு எழுதிக்கோங்க. இப்போ கிவன் நமக்கு தெரியும், ஏ வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க 2, -2 and 3. B values 1 and -4ன்னு 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம A cross B தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ A cross B ஃபஸ்ட்டு 2ஓட பேர் பண்ணிடலாமா? 2, 1ன்னு பேர் பண்ணலாம். அண்ட் தென் 2, -4ன்னு பேர் பண்ணலாம். அடுத்து -2வை தான் நம்ம பியோட பேர் பண்ண போகிறோம். ஸோ -2, 1, -2, -4ன்னு பேர் பண்ணிடலாமா? அடுத்தது பார்த்திங்கன்னா 3ன்ற நம்பரை தான் பேர் பண்ண போகிறோம். 3, 1, 3, -4. ஸோ ஏ கிராஸ் பி அப்படிங்கிறது இவ்வளோ தான். ஏ வேல்யூஸை நம்ம பியோட எப்படிலாம் பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறது தான் ஏ கிராஸ் பி. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கிராஸ் ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை கண்டுபிடிச்சிடலாமா? இப்போது ஏ கிராஸ் ஏ அப்படின்னா ஏ வேல்யூஸை ஏவோட வேல்யூஸை வச்சு எப்படி பேர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இப்போ 2, -2 அண்ட் 3ன்ற 3 வேல்யூஸ் நமக்கு இருக்குது ஏல. ஸோ இப்போது ஏ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், 2வை 2 கூடவே ஒரு தடவை பேர் பண்ண முடியுமா? அடுத்து 2ங்கிற வேல்யூவை -2ஓட பேர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் 2 வேல்யூவை 3ஓட பேர் பண்ணலாம். அதே மாதிரி -2வை வச்சு அடுத்து பண்ணுவோம். இப்போ -2, 2 பண்ணலாம். -2, -2 அடுத்து -2, 3. நெக்ஸ்ட்டு 3யை வச்சு பேர் பண்ணுவோம். 3, 2, 3, -2 அண்ட் தென் 3, 3ன்னு மேட்ச் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், 2 வேல்யூ வச்சு 2ஓட மேட்ச் பண்ணலாமா? 2, 2. அடுத்து என்ன பண்ணுவோம், 2, -2. நெக்ஸ்ட் 2, 3. அடுத்து என்ன பண்ணுவோம், -2. இப்போ -2, 2, -2, -2. நெக்ஸ்ட் -2, 3. நெக்ஸ்ட்டு 3யை வச்சு மேட்ச் பண்ணிடலாமா? இப்போ 3, 2, 3, -2, தென் 3, 3. ஸோ ஏ கிராஸ் ஏ அப்படிங்கிற வேல்யூக்கு இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் பி கிராஸ் ஏ அப்படின்னு கேட்டிருக்காங்க. பி கிராஸ் ஏனா என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு பி வேல்யூவை வச்சுக்க போகிறோம். அடுத்து ஏ வேல்யூவோட பேர் பண்ண போகிறோம். பின்ற வேல்யூ என்னென்ன இருக்குது, 1 அண்ட் -4. ஸோ 1ஐ வச்சு நம்ம ஏவோட எப்படிலாம் பேர் பண்ணலாம் அண்ட் -4ஐ வச்சு ஏவோட எப்படி பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 1, 2. அடுத்து என்ன பண்ணலாம், 1, -2.
நெக்ஸ்ட் 1,3. இப்போ 1 வச்சு ஏ வேல்யூஸோட எல்லாத்தையும் மேட்ச் பண்ணியாச்சா? அடுத்து என்ன பண்ண போகிறோம்? -4 வச்சு பேர் பண்ண போகிறோம். ஸோ -4, -2, -4, -2, -4, 3. ஸோ இதில் நமக்கு பி வேல்யூஸ் எப்போவுமே எப்படி இருக்கும்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. ஏ வேல்யூஸ் எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். பி வேல்யூஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஃபஸ்ட்டு 1 வச்சு போடுவோம். நெக்ஸ்ட் 4 வச்சு -4 வச்சு போடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் சம்மில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் இதுதான். செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா அடுத்து? ஸோ செகண்ட் ஒன் ஸோ செகண்ட் சப்டிவிஷனில் உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா A = B = PQ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஈக்குவல் டு அப்படின்னு சிம்பிள் வந்தாலே என்ன அர்த்தம்னா பியோட வேல்யூ என்ன இருக்கோ அதே தான் ஏக்கும் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ அப்போ கிவன் என்ன இருக்கும்? ஏ வேல்யூஸும் P, Qன்னு தான் இருக்கும். பி வேல்யூஸ் P, Q. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கிவன் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு சம் போடுறது ஈஸி. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? A cross B கண்டுபிடிக்கணும். A cross B. ஸோ ஏல ஃபஸ்ட்டு P வச்சு போட போகிறோம். அடுத்து Q வச்சு போடுவோம். இப்போ P எப்படிலாம் மேட்ச் பண்ணலாம்? பியோட P, P அண்ட் P, Q. நெக்ஸ்ட் எப்படி மேட்ச் பண்ணுவோம்? Q, P அண்ட் Q, Q. இவ்வளோ தான் ஆன்சர். போட்டுடலாமா? ஸோ P, 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 Q. அடுத்து என்ன பண்ண போகிறோம்? Q, P, Q, Q. ஸோ இவ்வளோ தான் A cross B. நெக்ஸ்ட்டு A cross A கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ அடுத்தது நம்ம A cross A தான் கண்டுபிடிக்க போகிறோம். A cross A அப்படின்னா A வேல்யூஸை A வேல்யூஸோடவே பேர் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு A வேல்யூஸ் எழுதிக்கலாமா? இப்போது A வேல்யூஸை A வேல்யூஸ் கூடவே பேர் பண்ண போகிறோம். இப்போது 2 A இருக்கிறத அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு P and Q. இப்போது A வேல்யூஸை A வேல்யூஸ் கூட பேர் பண்ண போகிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன வரும்? P, P. Next P, Q. அடுத்து அதே மாதிரி Q வேல்யூஸ்க்கு பேர் பண்ண போகிறோம். Q, P. அடுத்து Q, Q. இப்போ A cross A கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து B cross A கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ B cross A கண்டுபிடிக்கணும் அப்படின்னா B வேல்யூஸை A வேல்யூஸோட பேர் பண்ண போகிறோம். B cross A ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் B வேல்யூ என்ன இருக்குது? P. A வேல்யூஸ் P. அப்போது P, P. அடுத்து P, Q. நெக்ஸ்ட்டு Q, P. அடுத்து Q, Q. ஸோ அவ்வளோதான். B cross Aவும் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷனில் A cross B கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கலாம். A என்ன கொடுத்துருக்காங்க? M, N. B வந்து நல் செட் ஆர் எம்டி செட்டுன்னு சொல்லலாம். அப்போது ஒன்றுமே இல்லை, வேல்யூ 0.
ஸோ இப்போ கிவன் எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு A cross B தான் கண்டுபிடிக்க போகிறோம். A cross Bக்கு A வேல்யூ தெரியும், B வேல்யூ தெரியும். இப்போது A cross B கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ A வேல்யூஸை Bயோட பேர் பண்ண போகிறோம். A வேல்யூஸ் தெரியும், B வேல்யூ எம்டி செட்டாக இருக்கனால நமக்கு எந்த வேல்யூஸ் மல்டிப்ளை ஆனாலும் 0 தான் வரும். 0வோட எந்த நம்பர் மல்டிப்ளை ஆனாலும் ஆன்சர் 0. ஸோ அதனால் வந்து A cross B நல் ஆர் எம்டி செட். இப்போ நெக்ஸ்ட் A cross A கண்டுபிடிக்க போகிறோம். A cross A வந்து நமக்கு இப்போ ஆன்சர் வரும். ஏன்னா ஏவோட A வேல்யூஸையும் மறுபடியும் பேர் பண்ண போகிறோம். ஸோ M, M. நெக்ஸ்ட் M, N. அடுத்து N, M. N, N. ஸோ அவ்வளோதான். A cross A வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு B cross A கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ B cross Aவும் அதே மாதிரி தான். பியோட எம்டி செட்டாக இருக்கும்போது ஏவோட நம்ம வந்து எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரும். ஸோ எம்டி செட் ஆர் நல் செட். சம் முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் செகண்ட் சம் அண்ட் தேர்ட் சம் பார்க்கலாம்.